ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எல்ஐசி ஜீவன் உட்சவ் வேர்சஸ் ஜீவன் தாரா. இந்த ரெண்டு பிளானுக்கான வித்தியாசம் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முதலீடு பண்ணுறதுக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்போது உட்சவில் வந்து 0ல் வந்து 65, ஜீவன் தாராவை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 79 வயசு. அடுத்த முதிர்வு பலனை பொறுத்த வரைக்கும் ஜீவன் உட்சாவில் வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஜீவன் தாராவை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் தொகை வந்து நம்ம எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து 50லேருந்து 100% ப்ரீமியம் தொகை வந்து 75 வயசில் இல்லை 80 வயசில் வந்து கிடைச்சிரும். அடுத்து டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஜீவன் உட்சவில் வந்து காப்பீடு தொகை ப்ளஸ் வந்து கேரண்டீட் அடிஷன் இது ரெண்டும் சேர்த்து தந்துடுவாங்க. ஜீவன் தாராவை பொறுத்த வரைக்கும் அதாவது டிஃபர்மெண்ட் பீரியடு அந்த காலகட்டத்தில் 105%, டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பென்ஷன் வருது இல்லையா அந்த காலகட்டத்தில் நம்ம கட்டியிருக்க அமௌண்ட்டு. ஸோ இதுதான் வந்து டெத் பெனிஃபிட்டு. சிம்பிளாக சொல்லணுன்னா ஜீவன் தாராவில் டெத் பெனிஃபிட்டுன்னு எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்து ப்ரீமியம் செலுத்தும் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீவன் உட்சவை பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 16 ஆண்டுகள். ஆனால் ஜீவன் தாராவை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம், அதாவது சிங்கிள் ப்ரீமியம். அதே மாதிரி அதிகபட்சம் 15 ஆண்டுகள். அடுத்து டிஃபர்மெண்ட் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஜீவன் உட்சவில் வந்து ப்ரீமியம் கட்டி முடிச்சதுலேருந்து 3லேருந்து 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் பென்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். ஜீவன் தாராவை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வெயிட் பண்ணி பென்ஷன் வந்து வாங்கலாம். அடுத்து குறைஞ்சபட்சம் காப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது ஜீவன் உட்சவில் வந்து குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஜீவன் தாராவை பொறுத்த வரைங்கன்னா ரெகுலர் ப்ரீமியம்னா குறைஞ்சபட்சம் 11,000லேருந்து 41,000 இருக்கும். சிங்கிள் ப்ரீமியம்னா 1,00,000லேருந்து 2,15,000 இருக்கும். இது வந்து உங்களுடைய ஏஜ், நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்களோ அதை பொறுத்து மாறும். அடுத்து கடன் வசதியை பொறுத்த வரைக்கும் ஜீவன் உட்சவில் வந்து 2 வருஷம், ஜீவன் தாராவை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ப்ரீமியம்னா 2 வருஷம், சிங்கிள் ப்ரீமியம்னா 3 மாதம் கழித்து கடன் வாங்கிக்க முடியும். அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஜீவன் உட்சவில் வந்து நீங்கள் வந்து டேர்ம் ரைடெல்லாம் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து ஃபுல் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஜீவன் தாராவில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்காது. அடுத்து பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜீவன் உட்சவில் வந்து காப்பீடு தொகை வந்து 10% கிடைக்கும். ஜீவன் தாராவை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ப்ரீமியம் பாலிசினா 7.3லேருந்து 10.87. இதே மாதிரி சிங்கிள் ப்ரீமியம்னா 6.4லேருந்து 16.3. இது வந்து 35 வயசு உள்ளவங்களுக்கு வந்து நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். இதே உங்களோட வயசு அதிகமாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக மாறலாம். ஆனால் ரெண்டுமே வந்து கேரண்டீடான ஒரு பிளான் தான். பாலிசி எடுக்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும்னு தெரிஞ்சிடும். அடுத்து உதாரணம் பார்க்கலாம். 35 வயது 10 லட்ச ரூபா காப்பீடு, 5 வருஷம் ப்ரீமியம் கட்டக்கூடிய ஜீவன் உட்சவ் ஆப்ஷன் 1. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ஃபஸ்ட் வருஷம் வந்து 2,20,000 கட்டுற மாதிரி இருக்கும். தொடர்ந்து 5 வருஷம் கட்டுற மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 11,37,000 கட்டுறோம். இந்த காலகட்டத்தில் டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ப்ளஸ் வந்து எத்தனை வருஷம் கட்டியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி கேரண்டி அடிஷன் சேர்த்து தந்துடுவாங்க. அடுத்து 11வது வருஷத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து காப்பீடு தொகையில் வந்து 10%, அதாவது 1 லட்ச ரூபா வந்து பென்ஷன் தொகையாக வந்து கிடைக்கும். இது 12வது வருஷம் 13வது வருஷம் இப்படி தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ப்ளஸ் வந்து கேரண்டி அடிஷனாக 2 லட்சம் சேர்ந்துருக்கும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தந்துடுவாங்க. அடுத்து ஜீவன் தாராவை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் ப்ரீமியம் கட்டுற மாதிரி நம்ம ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம கட்டுற தொகை வந்து பார்த்திங்கன்னா 1,13,000 கட்டுற மாதிரி இருக்கும். 10 வருஷம் கட்டுற மொத்த தொகை பார்த்திங்கன்னா 11,37,000 கட்டுற மாதிரி இருக்கும்.
இந்த காலகட்டத்தில் டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டியிருக்க தொகை ப்ளஸ் வந்து ஒரு 5% சேர்த்து தருவாங்க. உதாரணத்துக்கு ஃபஸ்ட் இயர்னா 1,00,000 நம்ம கட்டியிருக்கோம். ஸோ 1,05,000 டெத் பெனிஃபிட்டாக இருக்கும். 2வது வருஷம்னா நம்ம 2,00,000 சேர்த்து கட்டியிருப்போம். ஸோ 2,00,000க்கு 5% சேர்க்கும்போது 2,10,000 டெத் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த பிளானில் 11வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைக்கும். இது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கும். கிடைக்கிற தொகை பார்த்தீங்கன்னா 1,12,576 கிடைக்கும். இது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டியிருக்க தொகை தான் வந்து டெத் பெனிஃபிட்டாக வந்து கிடைக்கும். கட்டியிருக்க தொகையிலையும் ஜிஎஸ்டிலாம் கழிச்சிட்டு என்ன தொகை வருதோ அதுதான் வந்து டெத் பெனிஃபிட்டாக தருவாங்க. அடுத்து ஜீவன் தாராவில் வந்து சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரீமியமாக ஒரே வருஷத்தில் வந்து நம்ம கட்டுற தொகை பார்த்தீங்கன்னா 11.4 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். டெத் பெனிஃபிட் அதே தான், நம்ம கட்டியிருக்க தொகையோட 5% சேர்த்து தருவாங்க. அதே மாதிரி பென்ஷன் தொகை பார்த்திங்கன்னா 11வது வருஷத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து 1,30,000 வந்து கிடச்சிட்ருக்கும். இது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் டெத் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம கட்டியிருக்க தொகை வந்து ஜிஎஸ்டிலாம் எல்லாமே எவ்வளோ வருதோ அதை வந்து டெத் பெனிஃபிட்டாக தந்துடுவாங்க. அடுத்து 2 பிளானுக்கும் வந்து கம்பேரிசன் பார்க்கலாம். ஜீவன் உட்சவ் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் இதான், ஜீவன் தாராலையும் ரெகுலர் பாலிசி தான் பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது உட்சவில் வந்து 5 இயர் பிளானுங்கிறனால 2 லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஜீவன் தாரா வந்து 10 இயர் பிளானுங்கிறனால 1,13,000 கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து மொத்த கட்டுற ப்ரீமியம் தொகை பார்த்திங்கன்னா உட்சவில் வந்து 11,37,000. இதுலேயும் அதே தான், சேம் அமௌண்ட் தான் நம்ம கட்டுவோம். காப்பீடு பார்த்திங்கன்னா ஜீவன் உட்சவில் வந்து 10 லட்ச ரூபா, இதுலேயும் 10 லட்ச ரூபா தான். ஆனால் உட்சவில் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ்லாம் இருக்கிறனால டெத் பெனிஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து எதுவுமே ஆகாது. அடுத்து பென்ஷன் பார்த்தீங்கன்னா உட்சவில் வந்து 1 லட்ச ரூபா கிடைக்கும். இதில் வந்து 1,12,000 கிடைக்கும். ஸோ 12,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போது வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜோடு வேணும் அப்படின்னா உட்சவ் தான் பெஸ்ட்டு. இன்சூரன்ஸ் கவரேஜ் வேணாம், எனக்கு பென்ஷன் தான் அதிகமாக வேணும்னா ஜீவன் தாரா தான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு கம்பேரிசன் பார்க்கலாம். அதாவது சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். அந்த வகையில் பார்க்கும்போது உட்சவில் வந்து சேம் தான். இதில் வந்து ஒரே ப்ரீமியமாக 11,40,000 கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம கட்டுற மொத்த தொகை பார்த்திங்கன்னா சேம் தான் ஆல்மோஸ்ட்டு. அடுத்து காப்பீடும் சேம் தான். அடுத்து ஓய்வூதியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீவன் தாராவில் வந்து அதிகமாக கிடைக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் ப்ரீமியமாக நம்ம லம்சமாக கட்டுறோம், அதனால் அதிகமாக பென்ஷன் தொகை வந்து கிடைக்கிது. ஆனால் இது எல்லாருனாலையும் முடியாது. ஸோ லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குன்னா நம்ம இந்த ஜீவன் தாராவில் வந்து நம்ம எடுத்தோன்னா கொஞ்சம் அதிகமாக நமக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவல்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.